வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் டிஎன்பிஎஸ்சி ஸ்கில் அகாடமி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஜெனரல் ஸ்டடீஸ்ல உள்ள ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல ஆப்டிடியூட் நம்ம போட்டிருக்கிறோம், அந்த தமிழுமே நம்ம போட்டிருக்கிறோம். ஸோ அதே போலதான் இன்னைக்கு ஜெனரல் ஸ்டடீஸ்ல உள்ள ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். In which part of the Indian Constitution have been made for national scheduled caste and scheduled tribes, other backward classes and Anglo-Indians? அதாவது இந்திய அரசியலமைப்பின் எந்த பிரிவு தேசிய அளவில் பட்டியல் இன மற்றும் பழங்குடி இன மக்கள், இதர பிற்படுத்தப்பட்ட பிரிவினர் மற்றும் ஆங்கில இந்தியர்களுக்கு சலுகை வழங்குகிறது அப்படின்னு கேக்குறாங்க இல்லையா? இப்போ இதோட ஆன்சர் நமக்கு என்னன்னா, அதாவது இந்த மாதிரி கேட்டாங்கன்னா, தேசிய அளவில் பட்டியலின மற்றும் பழங்குடி இன மக்கள், இதர பிற்படுத்தப்பட்ட பிரிவினர். இது என்ன பிரிவு அப்படின்னு கேட்டாங்கன்னா, நம்ம யோசிக்காம பிரிவு 16, பிரிவு 16. சோ இதே இப்ப ஆப்ஷன் ஏல இருக்கிற பிரிவு 11 ரோம லெட்டர்ல கொடுத்திருக்காங்க இல்லையா? சோ நான் நம்பர்ல சொல்றேன். சோ பிரிவு 11 கேக்குறாங்க அப்படின்னா, அதுக்கு ஒன்றியம் மற்றும் மாநிலங்களுக்கு இடையேயான உறவுகள் பற்றி பேசுறதா இந்த பிரிவு 11ல இருக்குது. சோ நான் சொல்றேன், நீங்க ஜஸ்ட் கேட்டுக்கோங்க. நாளைக்கு மாத்தி கேட்டாலும் நமக்கு அட்லீஸ்ட் அட்டென்ட் பண்ண தெரியணும்ல. சோ அதுக்குதான். அடுத்து இப்போ ஆப்ஷன் சில இருக்கிற பிரிவு 21 அது பாத்தீங்கன்னா, தற்காலிக இடையிலை மற்றும் சிறப்பு ஏற்பாடுகள் பற்றி பேசுறதா இந்த பிரிவு 21. அதே மாதிரி அடுத்து ஆப்ஷன் டில இருக்கிற பிரிவு 13 இந்தியாவில் எல்லைக்குள் வர்த்தகம், வணிகம் மற்றும் போக்குவரத்து பற்றி இதெல்லாம் பத்தி பேசுறதுலதான் இந்த பிரிவு 13 ஆப்ஷன் டி இருக்குது. சோ நமக்கு கேட்டிருக்கிறது படி தேசிய அளவில் பட்டியலின மற்றும் பழங்குடியின மக்கள், இதர பிற்படுத்தப்பட்ட பிரிவினர் என்ன அப்படின்னு கேட்டா ஆப்ஷன் பி பிரிவு 16. அடுத்த கொஸ்டின், சோசியல் மொமெண்ட் இஸ் ஒன் ஆஃப் த மேஜர் ஃபார்ம்ஸ் ஆஃப் டேஷ். அதாவது சமூக இயக்கம் என்பது டேஷ் என்பதன் ஒரு இன்றியமையாததாக வடிவமாகும் அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ சோசியல் மொமெண்ட் இஸ் ஒன் ஆஃப் த மேஜர் ஃபார்ம். அதுக்கான என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கலெக்டிவ் பிஹேவியர், என்னன்னா கூட்டு நடத்தை. ஆப்ஷன் ஏ. when will rainfall called cloud burst? அதாவது எப்பொழுது மழையானது திடீர் பெருமழை என்று அழைக்கப்படுகின்றது அப்படின்னு கேக்குறாங்க இல்லையா? எப்போதுன்னா ஆப்ஷன் ஏல லெவல் ஆஃப் ரெயின்ஃபால் இஸ் ஈக்குவல் ஆர் கிரேட்டர் தென் 100 மில்லிமீட்டர். அதாவது மழையின் அளவானது 100 மில்லிமீட்டர் அளவு அல்லது அதற்கு மேலாக இருந்தால். இப்போ ஆப்ஷன் பி பாத்தீங்கன்னா, மழையின் அளவானது 20 மில்லிமீட்டர் குறைவாக இருந்தால். ஆப்ஷன் சில 20 முதல் 50 மில்லிமீட்டர் இடையே இருந்தால். ஆப்ஷன் டில என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மழையின் அளவானது 50 மில்லிமீட்டர் முதல் 70 மில்லிமீட்டர் வரை இருந்தால் அப்படின்னு கேக்குறாங்க. திடீர் பெருமழை அப்படின்னு அழைக்கிறோம் அப்படின்னா அதோட அளவு எப்படி இருக்குன்னா, 100 மில்லிமீட்டர் இருக்கணும், இல்லைன்னா அதற்கும் மேலாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தாதான் திடீர் பெருமழைன்னு என்று அழைக்கப்படுகிறது. ஸோ ஆப்ஷன் ஏ தான் இது கரெக்டான ஆன்சர். ஸோ அடுத்து பார்க்கலாம். த அட்மாஸ்பியர் இஸ் divided into 4 layers of which the layer with the surface of the earth is called. அதாவது வளிமண்டலம் 4 அடுக்குகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. அவற்றில் புவியின் மேற்பரப்புடன் தொடர்புடைய அடுக்கு எது அப்படின்னு கேக்குறாங்க. நல்லா படிச்சு பார்த்துக்கோங்க. வளிமண்டலம் 4 அடுக்குகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. புரியுதுங்களா? சோ அவற்றின் புவி, அதாவது புவியின் மேற்பரப்புடன் தொடர்புடைய அடுக்கு, இந்த புவியின் மேற்பரப்புல தொடர்புடைய அடுக்கு எது அப்படின்னு கேக்குறாங்க.
ஸோ ஆப்ஷன் பி ட்ரோபோஸ்பியர். ட்ரோபோஸ்பியர் தான் வந்து புவியின் மேற்பரப்புல அதுக்கு தொடர்பா இருக்கிற அடுக்கு வந்து பாத்தீங்கன்னா ட்ரோபோஸ்பியர். இதே ஸ்ட்ராட்டோஸ்பியர் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து எங்க இருக்குதுன்னா ட்ரோபோஸ்பியருக்கு மேலே உள்ள அடுக்கு. ட்ரோபோஸ்பியருக்கு மேல இருக்குது. இது புவியின் மேல ட்ரோபோஸ்பியர் இருக்குது. ட்ரோபோஸ்பியருக்கும் மேல ஸ்ட்ராட்டோஸ்பியர் இருக்குது. சோ அதுக்கு மேல உள்ள அடுக்கு ஓசோன் படலம். இங்குதான் ஓசோன் படலம் வந்துட்டு இங்கதான் வந்துட்டு அமைஞ்சிருக்குது. ஸ்ட்ராட்டோஸ்பியர்ல தான் வந்து ஓசோன் படலம் வந்து அமைஞ்சிருக்கிறது. அடுத்து மீசோஸ்பியர் ஆப்ஷன் சி பார்க்கலாம். இப்போ ஸ்ட்ராட்டோஸ்பியருக்கு மேல உள்ள அடுக்கு, அதாவது இதுக்கும் மேல உள்ள அடுக்குல தான் வந்துட்டு மீசோஸ்பியர் வந்து இருக்குது. சோ அதுக்கு அது வந்து என்ன இருக்குன்னா விண்கற்கள் இங்கு நுழைந்து எரிகின்றன. இந்த மீசோஸ்பியர்ல வந்துட்டு விண்கற்கள் இருக்குது இல்லைங்களா? சோ இங்கதான் வந்துட்டு நுழைந்து எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி ஐனோஸ்பியர் தெர்மோஸ்பியர் ஒரு பகுதி வானொலி அலைகளை பிரதிபலித்தி தொலை தொடர்புக்கு உதவுகிறது. எது? ஐனோஸ்பியர். சோ இன்னைக்கு இங்க நம்ம கேட்டிருக்கிறது படி 4 அடுக்களாக பிரிக்கப்பட்டது இல்லையா? சோ அவற்றின் புவியின் மேற்பரப்புடன் தொடர்புள்ள அடுக்கு எது அப்படின்னு கேட்டா ட்ரோபோஸ்பியர். இது ட்ரோபோஸ்பியரின் மேற்பரப்புடன் தொடர்புடைய அடுக்கு எது அப்படின்னு கேட்டா ஸ்ட்ராட்டோஸ்பியர். ஸ்ட்ராட்டோஸ்பியரின் மேற்பரப்புடன் தொடர்புடைய அடுக்கு எது அப்படின்னு கேட்டா மீசோஸ்பியர். சோ இந்த மாதிரியும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். broad bounce is found in, அதாவது அடைகாக்கும் பையானது காணப்படும் உயிரினம். அடைகாக்கும் பையி, அதாவது அந்த பைய மாதிரி இருக்க காணப்படும் உயிரினம் எது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஆப்ஷன் ஏல பாத்தீங்க அப்படின்னா மேல் சீஹார்ஸ், அதாவது ஆண் கடல் குதிரை. ஆப்ஷன் பி உறிஞ்சி மீன். ஆப்ஷன் சி பெண் கடல் குதிரை. ஆப்ஷன் டி பெண் சுறா. இப்போ அடைகாக்கும் பை அப்படின்னு நமக்கு அந்த இது இருக்கிறது வந்துட்டு ஆப்ஷன் ஏல இருக்கிற ஆண் கடல் குதிரை தான். அதாவது ஒரு ஆண் கழுதைக்கும் ஒரு பெண் குதிரைக்கும் இடையில் ஏற்படும் கலப்பினம் தான். சோ இல்ல இது கிடையாது. சோ இப்ப நான் என்ன சொல்றேன்னா broad pouch is found in அப்படின்னா அதாவது வந்து குட்டிகளை வந்துட்டு அடக்காத்து வச்சிருக்கும். புரியுதுங்களா? சோ அடக்காத்து வச்சு அதுங்க பெருத்ததுக்கு அப்புறம் ஒரேடியா வெளில விடுறது வந்துட்டு அதுக்கான பைய வந்து எதுகிட்ட இருக்குன்னா இந்த மேல் சீஹார்ஸ், அதாவது ஆண் கடல் குதிரைங்கிறதுலதான் இருக்குது. சோ இதுதான் வந்து இங்க கரெக்டான ஆன்சர். அடுத்து which of the following is incorrectly paired, அதாவது இதுல தப்பா இருக்கிறது எது அப்படின்னு கேக்குறாங்க. கீழ்காண்பனவற்றில் எவை தவறாக இணைக்கப்பட்டுள்ளன அப்படின்னு கேக்குறாங்க. இப்போ பெரிலியம்னா குரூக்சைட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தலியம் கோலிமனைட், அலுமினியம் பாக்சைட், ஜெர்மனைட். ஓகேங்களா? இப்ப இது 4 பாயிண்ட் கொடுத்திருக்கிறாங்க. இதுல பெரிலியம் அப்படிங்கிறதுக்கு நமக்கு இங்க குரூக்சைட் வருமா அப்படின்னு பார்த்தா இது தவறு. ஏன் அப்படின்னா பெரிலியம் முக்கியமான அது என்னது பெர்ல்னு வரணும். மற்றும் கிரைசோபர்ல் இந்த மாதிரி போன்ற கனிமங்கள் தான் வந்து இதுல இருந்து வெளிப்படுறது. புரியுதுங்களா? இந்த பெர்லியம்ங்கிறதுல இருந்து என்ன ஒண்ணு கிரைசோபர்ல் இல்ல பெர்ல் இந்த மாதிரி கனிமங்கள் தான் வந்துட்டு இதுல இருந்து வெளிப்படணும். ஆனா இங்க குரூப் சைடுன்னு கொடுத்திருக்காங்க இல்லையா? சோ இது தவறு. அடுத்து தாலியம் அப்படின்னா அதேதான். இப்போ வந்துட்டு இப்ப குரூக்சைடு இந்த குரூக்சைடுக்கும் நம்ம பார்த்துட்டு அடுத்து தலியம்க்கு வரலாம்.
இப்ப குரூப் சைடுக்கு என்ன வரும்னா தாலியம், காப்பர் மற்றும் செலினியம் இந்த மாதிரி மூலப்பொருட்களுக்கு தான் வந்துட்டு குரூப் சைட்டுங்கிறது வரணும். ஆனா இங்க பெர்லியம் கொடுத்திருக்கிறாங்க. சோ இது தவறு. சோ இங்க தலியம்க்கு என்ன வரணும்? குரூப் சைட். நம்ம இங்க பார்த்தோம் இல்லையா, அந்த குரூப் சைட்டுக்கு என்னென்ன வரணும்னா தாலியம், காப்பர் மற்றும் செலினியம் இந்த மாதிரி கேட்டா குரூப் சைடுன்னு பார்த்தோம். சோ தலியம்க்கு இங்க குரூப் சைடு தான் வரணும். சோ இங்க தப்பா இருக்குது. அடுத்து கோல்மனைட். கோல்மனைட் இப்போ கோல்மனைட் அப்படிங்கும் போது அதுக்கு என்ன வரும்னா போரான் அப்படிங்கிற தனிமத்தான ஒரு முக்கிய தாது தான் வந்து இங்க வரணும். ஆனா இங்க வந்து தாலியம் கொடுத்திருக்கிறாங்க. சோ இதுவுமே இங்க தவறு. சோ அலுமினியம்க்கு பாக்சைடுங்கிறது கரெக்ட், ஜெர்மானியம்க்கு ஜெர்மானிங்கிறதும் கரெக்ட். சோ தவறா இருக்கிறது ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டும் செகண்ட் பாயிண்ட்டும். ஸோ இன்கரெக்ட்லி பேட தான் இங்க கேட்டிருக்கிறாங்க. அதை பார்த்தா இங்க ஆப்ஷன் பி ஃபர்ஸ்ட் பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட் தான் கரெக்ட் ஆனது. அடுத்து the name Telangana is derived from the word Tirilinga Desa, earned due to the presence of three ancient Shiva temples at dash places. அதாவது தெலுங்கானா என்னும் பெயர் திரிலிங்க தேசம் என்னும் டேஷில் காணப்படும் 3 பழமையான சிவன் கோயிலிலிருந்து பெறப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எந்த 3 கோயிலிருந்து அது பெறப்படும் திரிலிங்க தேசங்கிறது அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் காளீஸ்வரம், ஸ்ரீசைலம், திராஷ்ராமம் இது 3 தெலுங்கானால இருக்கிறது. சோ அதனால இத வந்துட்டு திரிலிங்க தேசம் என்னும் இதெல்லாம் சொல்லி காணப்படும் 3 பழமையான சிவன் கோயில் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கபாலீஸ்வரர் ஏன் வராது அப்படின்னா இது தமிழ்நாடு சென்னையில இருக்கிற கோயில். சோ அதனால இது வராது. சோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட் தேர்ட் பாயிண்ட் மட்டும்தான். அடுத்து பொறுத்துக்க வேர்ல்டு எர்த் டே அதாவது சர்வதேச புவி நாள் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. இது வந்து மேட்ச்லயும் கேட்கலாம், இல்ல வந்துட்டு கோடிட்ட இடம் அந்த மாதிரி கூட கேட்கலாம். சோ அதனால இது ரொம்பவே நமக்கு யூஸ்ஃபுல்லானது, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. வேர்ல்டு எர்த் டே அதாவது சர்வதேச புவி நாள் அப்படின்னு கேக்குறாங்கன்னா ஏப்ரல் 22. ஓகேங்களா? அதே மாதிரி இன்டர்நேஷனல் டே ஆஃப் பயோடைவர்சிட்டி அதாவது சர்வதேச உயிரின பன்மை நாள் அப்படின்னு இது என்ன எப்ப வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா மே 22. அடுத்து வேர்ல்டு கேன்சர் டே உலக புற்றுநோய் நாள் இது பிப்ரவரி 4. அடுத்து வேர்ல்டு ஓஷன் டே உலக பெருங்கடல் நாள் ஜூன் 8. சோ ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டான விடை. அடுத்து மைக்ரோ ஃபைனான்ஸ் ரெஃபர் டு நுண்நிதி என்பது டேஷை குறிக்கிறது. The profession of financial service to domestic exporter அதாவது உள்நாட்டு ஏற்றுமதியாளருக்கு நிதி சேவைகளை வழங்குதல். ஆப்ஷன் பி the profession of financial service to low income group அதாவது குறைந்த வருமானம் கொண்ட பிரிவினருக்கு நிதி சேவைகள் வழங்குதல். ஆப்ஷன் சி the provision of financial services to domestic importers உள்நாட்டு இறக்குமதியாளருக்கு நிதி சேவைகள் வழங்குதல். ஆப்ஷன் டி the provision of financial services to international trade பன்னாட்டு வர்த்தகத்திற்கு நிதி சேவைகள் வழங்குதல். இப்போ மைக்ரோ ஃபைனான்ஸ் அதாவது நுண்நிதி என்பது எதை குறிக்குது அப்படின்னா குறைந்த வருமானம் கொண்ட பிரிவினருக்கு நிதி சேவைகள் வழங்குதல். குறைந்த வருமானம் கொண்ட பிரிவினருக்கு நிதி சேவை வழங்குறது தான் வந்துட்டு நுண்நிதி அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து the Avoyer Award of Government of Tamil Nadu of the year 2022 was given to 2022 ஆண்டிற்கான தமிழக அரசின் ஔவையார் விருது டேஷ் அவர்களுக்கு வழங்கப்பட்டது.
2022 ஆண்டிற்கான தமிழரசின் ஔவையார் விருது வந்து யாருக்கு வழங்கப்பட்டதுங்கிறது தான் இதோட கேள்வி. இப்போ வந்து இங்க இது ஆன்சர் படி பாத்தீங்கன்னா திருமதி கிரிஜா குமரபாபு இவங்களுக்கு தான் வந்து வழங்கப்பட்டது. இப்போ அது எப்ப அப்படின்னா பெண்கள் மற்றும் குழந்தைகளின் 22ஆம் ஆண்டு தமிழக அரசின் ஔவையார் விருது வழங்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. சோ பெண்கள் மற்றும் குழந்தைகளின் நலனுக்காக ஆற்றிய சேவையை எதுக்காக கொடுத்தாங்க அப்படின்னா இவங்க வந்து பெண்கள் மற்றும் குழந்தைகள் அவங்க அதோட நலனுக்காக ஆற்றிய அவங்க சேவை இருக்கு இல்லைங்களா. சோ அந்த சேவைக்காக பாராட்டி தான் வந்துட்டு தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் வந்துட்டு இந்த விருதை வந்து திருமதி கிரிஜா குமரபாவுக்கு வந்து வழங்கினார். புரியுதுங்களா. எதுக்கு கொடுத்தாங்கன்னா பெண்கள் குழந்தைங்களோட நலனை வந்து ஆற்றிய அந்த சேவைக்காக அவங்களுக்கு அந்த சேவை பண்ணிருக்கிறாங்க இவங்க நிறையவே. அவங்களோட நலனுக்காக நிறையவே இவங்க சேவை பண்ணிருக்காங்க இல்லையா. சோ அத பாராட்டி தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் இந்த விருதை வந்துட்டு திருமதி கிரிஜா குமரபாபுக்கு வந்து கொடுத்திருக்கிறாங்க. சோ ஆப்ஷன் பி தான் கரெக்டான விடை. அடுத்து the geographical region of India broadly follow the physical features which are grouped into following region. அதாவது இந்தியாவின் புவியியல் பகுதிகள் பரந்த அளவில் பின்வரும் அம்சங்களை கொண்ட இயற்பியல் பகுதிகளாக கொடுக்கப்பட்டுள்ளன. ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல வந்து இப்ப இமாலய பகுதிகள், இண்டோ காங்கடிக் பிளைன் அதாவது சிந்து கங்கை சமவெளி, பெனின்சுலார் ரீஜியன் தீபகற்ப பகுதிகள், வெஸ்டர்ன் கேட்ஸ் மேற்கு தொடர்ச்சி மலை. இப்ப பாத்தீங்கன்னா இதுல வந்து நமக்கு வந்துட்டு இப்போ இந்தியாவின் புவியியல் பகுதிகள் பரந்த அளவில் பின்வரும் அம்சங்கள் கொண்ட இயற்பியல் பகுதிகளை கொண்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா. சோ இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஹிமாலயா ரீஜன் அதாவது இமாலயா பகுதிகள், அதே மாதிரி இந்தோ கங்கை பிளைன் அதாவது சிந்து கங்கை சமவெளி, இந்த இது பெனின்சுலர் ரீஜியன், இந்த மூன்றுமே வந்து முக்கிய புவியியல் பிரிவு தான். புரியுதுங்களா. சோ இந்த வெஸ்டர்ன் கேட்ஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இது தீபகற்ப அதாவது பெனின்சுலர் பிளாட்டியூ இருக்கு இல்லைங்களா. சோ அதுல ஒரு பகுதி தான் வந்துட்டு வெஸ்டர்ன் கேட்ஸ். இது ஒரு தனித்த புவியியல் பகுதியாக பொதுவாக பெரிய வகையறையிலிருந்து சேர்க்கப்படுவதில்லை இந்த வந்து வெஸ்டர்ன் கேட்ஸ். சோ மாறாக வந்து என்ன சொல்றாங்கன்னா தீபகற்ப பகுதியின் ஒரு துணை பிரிவு அப்படின்னு தான் சொல்றாங்க. பெனின்சுலர் பிளாட்டியூல இது ஒரு பகுதி வெஸ்டர்ன் கேட்ஸ். சோ நம்ம இங்க புவியியல் பகுதியை பத்தி கேட்கும்போது இந்த ஃபர்ஸ்ட் 3 இதுதான். சோ ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான விடை. அடுத்து டேஷ் இஸ் properly known as the forest man of India. இந்தியாவின் வன மனிதர் என்று பிரபலமாக அழைக்கப்படுபவர், இந்தியாவுல வன மனிதர் என்று அழைக்கப்படுவது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜாதவ் பயேங். ஆப்ஷன் ஏ. ஏன்னா அஸ்ஸாம் மாநிலத்துல வந்து இவர் வந்து அஸ்ஸாம் மாநிலத்துல இவர் வந்து அசாம் மாநிலத்தை சேர்ந்தவர். இவர் பல ஆண்டுகளாக என்னன்னா பிரம்மபுத்திரா ஆற்றங்கரையில வந்து ஒரு பெரிய வனப்பகுதியை வந்து பெரிய வனப்பகுதினா எவ்வளவு சுமார் 1360 ஏக்கர் பரப்பளவு தனி ஒருவராக வளர்த்தெடுத்ததற்காக வந்து இந்த பட்டத்தை வந்து இவங்களுக்கு கொடுத்திருக்கிறாங்க. என்னன்னா வன மனிதன்னு. சோ அவர் வந்துட்டு உருவாக்கிய இந்த வனப்பகுதி மோலாய் காடு, என்ன சொல்லுவாங்கன்னா மோலாய் காடு அப்படின்னு சொல்லி அதை அழைக்கப்படுறாங்க. யார் இந்த இதை வந்து ஃபுல்லா பார்த்தாங்க வளர்த்தெடுத்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜாதவ் பயேங். அஸ்ஸாம்ல 1360 ஏக்கர் பரப்பளவு.
ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். விச் ஸ்டேட் இஸ் நவுன் ஃபார் த ஹையஸ்ட் பாப்புலேஷன் டென்சிட்டி இன் இந்தியா? கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் இந்தியாவில் அதிக மக்கள் தொகை அடர்த்தி கொண்ட மாநிலமாக அறியப்படுவது எது? பீகார். இப்ப வந்து என்னது மக்கள் தொகை அடர்த்தி வந்துட்டு நமக்கு வந்து ஒரு 10 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் வந்துட்டு அது வந்து கணக்கெடுப்பாங்க இல்லைங்களா? ஸோ நமக்கு வந்து கடைசியா கணக்கெடுத்ததுன்னு பாத்தீங்கன்னா 2011ல வந்து கணக்கெடுத்ததுதான். ஸோ அந்த இது படி பாக்குறோம் அப்படின்னா, ஸோ இது வரைக்கும் நான் எடுக்கல, அதுக்கப்புறம் இன்னும் எடுக்கல. ஸோ அதுபடி பார்த்தோம் அப்படின்னா பீகார் தான் வந்துட்டு அதிக மாநிலம். என்னன்னா அடர்த்தி மக்கள் தொகை கொண்ட மாநிலம் பாத்தீங்கன்னா அது பீகாரு. ஸோ எவ்வளவு பேர் அப்படின்னா 1106 பேரு, 1106 பேரு. அது இப்ப சதுர அது எவ்வளவுக்குன்னா இந்த சதுர ஒரு சதுர கிலோமீட்டருக்கு, புரியுதுங்களா? ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 1106 பேரு பீகார்ல. இது எது படினா 2011 கணக்கின் படி. இதுக்கு அடுத்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா மேற்கு வங்கம் நெக்ஸ்ட் பிளேஸ்ல இருக்குது. அது எத்தனை அப்படின்னு கேட்டீங்கன்னா 1028 பேரு பெர் சதுர கிலோமீட்டர். அடுத்து of the total forest area of the country how many percent the protected forest occupy? அதாவது என்ன கேக்குறாங்கன்னா நாட்டின் மொத்த வனப்பகுதியில் பாதுகாக்கப்பட்ட காடுகள் எத்தனை சதவீதத்தை ஆக்கிரமித்துள்ளன? சோ இப்ப வந்துட்டு நாட்டின் மொத்த வனப்பகுதியின் காடுகள் பாத்தீங்கன்னா 3 காடுகள் இருக்குது. என்னன்னா அப்படின்னா காப்பு காடுகள்னு சொல்லுவாங்க, அடுத்து பாதுகாக்கப்பட்ட காடுகள், அதுதான் இங்க கேட்டிருக்கிறாங்க. அடுத்து வந்துட்டு வகைப்படுத்தப்படாத காடுகள், அதாவது இங்கிலீஷ்ல சொல்லணும்னா ரிசர்வ்டு ஃபாரஸ்ட், அடுத்து ப்ரொடெக்டட் ஃபாரஸ்ட், அடுத்து வந்துட்டு கிளாசிஃபைட் ஃபாரஸ்ட். இப்ப வந்து இந்த ரிசர்வ் காப்பு காடுகள்னு சொன்னாங்களா, அது எதுக்கு? அதாவது ரிசர்வ் ஃபாரஸ்ட் அது எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வந்து அரசின் நேரடி வந்துட்டு மேற்பார்வையில கீழ் உள்ள காடுகள் தான் வந்துட்டு இந்த காப்பு காடுகள். பொதுமக்கள் வந்து நுழைவு மற்றும் இந்த ஆடு மாடு எல்லாம் மேய்க்கிறாங்க இல்லையா, இது போன்ற வணிக நோக்கங்களுக்கு இது வந்து அனுமதிக்கப்பட மாட்டாங்க. சோ இது வந்து நாட்டின் மொத்த வனப்பகுதியை சுமார் 53% எது ரிசர்வ்டு ஃபாரஸ்ட் அதாவது காப்பு ஃபாரஸ்ட்னு கேட்டாங்க அப்படின்னா 53%. அதே மாதிரி இப்ப ப்ரொடெக்டட் ஃபாரஸ்ட் இங்க கேட்டிருக்காங்க இல்லையா, பாதுகாக்கப்பட்ட காடுகள், இது வந்து இவை அரசுக்கு இது வந்து சொந்தமானது. ஆனா இது என்னன்னா உள்ளூர் மக்கள் வந்து விறகு சேகரிக்கவும், இந்த மாதிரி விறகு எல்லாம் சேகரிக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி சேகரித்துக்கிறது இல்ல வந்து அந்த மாடு அதெல்லாம் வந்து மேய்க்கவும் சில உரிமைகள் வந்து இதுக்கு வந்து நமக்கு இதுல இந்த பாதுகாக்கப்பட்ட காடுல வந்து வழங்கப்படுறாங்க. ஆனா வந்து என்னன்னா இதுல வந்து கடுமையான விதிகளும் கொஞ்சம் இருக்குது அதுல. பட் இதோட பர்சன்டேஜ் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 29. இதுதான் வந்து கரெக்டான விடை. அதே மாதிரி வகைப்படுத்தப்படாத காடுகள் அது 3வது. அதையும் என்னன்னு பார்க்கலாம். இது வந்து அரசு தனியார் அதாவது கவர்மெண்ட் பிரைவேட் ரெண்டுத்துக்குமே சொந்தமான காடுகள் தான் வந்துட்டு இந்த கிளாசிஃபைட் அதாவது வகைப்படுத்தப்படாத காடுகள்ங்கிறது. இது வந்துட்டு மரங்களை வெட்டுவதற்கோ இல்ல வந்து ஆடு மாடுகள் எல்லாம் வந்து மேய்க்கிறதுக்கோ எந்த ஒரு கட்டுப்பாடுமே இதுல வந்து கிடையாது. இது வந்து எவ்வளவு வந்து வனப்பகுதி சுமார் இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா 18%. அடுத்த கொஸ்டின், the highest of ஆனைமுடி from the mean sea level is கடல் மட்டத்திலிருந்து ஆனைமுடியின் உயரம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுவுமே முக்கியமான கொஸ்டின். 2695 மீட்டர். ஸோ ஆப்ஷன் பி. அடுத்து the river that flow westernwards through a rift valley between the Vindhya range on the north and Satpura range of the சவுத் ஈஸ்ட் அதாவது வடக்கில் உள்ள விந்தியன் மலைத்தொடர் மற்றும் தெற்கு சாத்புரா
மலைத்தொடருக்கும் இடையே சொல்லும் பிரிவு பள்ளத்தாக்கில் மேற்கே நோக்கி பாயும் ஆறு என்ன அப்படின்னு கேக்குறாங்க இல்லைங்களா. சோ இப்ப பாத்தீங்கன்னா சாரி, இப்ப வந்து இது வந்துட்டு நர்மதா ரிவர் தான் வந்துட்டு என்ன அது விந்தியன் மலைத்தொடர் மற்றும் தெற்கு சாத்புரா மலைத்தொடருக்கு இடையே செல்லும் பிளவு பள்ளத்தாக்கில் மேற்கு நோக்கி பாயும் ஆறு வந்துட்டு நர்மதா. அது வந்து என்ன சொல்றாங்கன்னா இது மத்திய பிரதேஷ் மத்திய பிரதேஷ்ல இருந்து உற்பத்தி ஆகி விந்தியன் மலைத்தொடர், ஓகேங்களா, விந்தியன் மற்றும் சாத்புரா மலைத்தொடர்களுக்கு இடையே உள்ள பிளவு பள்ளத்தாக்கத்தில் மேற்கு நோக்கி பாய்ந்து அரபிக்கடல்ல வந்துட்டு இது கலக்குது. எது? த நர்மதா. இந்தியாவுல வந்துட்டு கிழக்கு நோக்கி பாயும் பெரிய நதிகளுக்கு மாறாக மேற்கு நோக்கி பாயும் சில முக்கிய நதிகள் இதுவும் ஒண்ணு. எது? நர்மதா. அதே மாதிரி சாம்பல், ஆப்ஷன் ஏல இருக்கிற சாம்பல் இதையுமே நம்ம வந்து பார்க்கலாம், ஆறை பத்தியுமே பார்க்கலாம். இது வந்து யமுனை ஆற்றின் துணை, யமுனை ஆற்றோட துணை. இது வந்து எந்த பக்கம் போனா வடகிழக்கு நோக்கி இது வந்து பாய்கிறது. எது? சாம்பல். அதே மாதிரி பிட்வா, இதுவுமே வந்து யமுனை ஆற்றினோட துணைதான். இதுவும் வடகிழக்கு நோக்கி பாய்கிறது தான். அடுத்து சான், ஆப்ஷன் டில இது வந்து கங்கை ஆற்றோட துணை. புரியுதுங்களா? இதுவுமே வடகிழக்கு நோக்கி தான் வந்து பாயும். சோ இதோட வந்து இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி ஸ்கில் அகாடமி சேனலுக்கு சப்ஸ்கிரைப்